அனைவருக்கும் வணக்கம். உங்கள் நான் தனசேகரன். இன்றைய காணொளியில் இன்றைய தகவல் என்ற தலைப்பில் டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கான தீர்வு தரக்கூடிய எந்த விதமான பக்க விளைவுமின்றி உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை படத்தை உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதன் பெயர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆவாரம் பூச்செடி. இதில் இந்த மஞ்சள் கலரில் பூ இருக்குது பாருங்கள். இந்த பூ தான் என்ன சொல்கிறாங்கன்னா மிகவும் மருத்துவ குணம் மிக்கது. இந்த பூவை அப்படியே பறித்து ஒரு 2 டம்ளர் சுடு தண்ணி 2 டம்ளர் தண்ணியை என்ன பண்ணால் நன்கு கொதிக்க வைத்து இந்த பூவை அதில் இட்டு 1 டம்ளராக தண்ணி சுருங்கும் மாதிரி நன்கு வேக வைத்து அதை வடிகட்டி வெறும் வயிற்றில் உணவுக்கு முன்பு குடித்து வந்தால் இது உடலின் சர்க்கரை அளவை மிகவும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது உடலுக்கு எந்த விதமான பக்க விளைவை தரக்கூடியதாக இல்லை. இயற்கையில் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மூலிகை தான். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆவாரம் பூ. இது நிறைய ரோட்டோரங்களிலும் வயல்வெளிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இந்த மாதங்களில் பார்த்தோன்னா இது அதிகப்படியாக கிடைக்கும். ஏன்னா இந்த மாதங்களில் தான் என்ன பண்ணால் இந்த பூக்களானது பூத்து குலுங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ சர்க்கரை நோய் உள்ளவங்க என்ன பண்ணலன்னா கடையில் போயிட்டு மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன் போடுறத விட இந்த ஆவாரம் பூவை பயன்படுத்தினா நல்ல விதமான பலன்களை கிடைக்கும். உங்கள் உடலின் சர்க்கரை அளவு ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான இயற்கையின் படைப்பு. எனவே சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அனைவருமே ஆவாரம் பூ இலையை பயன்படுத்தி உங்கள் உடலின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இந்த தகவல் அமையும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.